வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். சீரக தண்ணீர் நமக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும். அதனால் நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே சாதாரணமாக குடிக்கக்கூடிய ஒரு டம்ளர் நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் அதை கொஞ்சமாக சூடுபடுத்தி வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். இது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய சீரக தண்ணீர் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், செரிமானத்தை ஆரோக்கியமாக வைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இதயம், வயிறு, முடி, தோல் இது எல்லாத்துக்குமே வந்து நன்மை தரும் சீரக தண்ணீர். ஸோ இதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, மேலும் என்னென்ன மருத்துவமனைகளை சீரக தண்ணீர் அறிவியல் பூர்வமாக கொடுக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். அதாவது நம்மளுடைய இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டத்தை பலமாக வைக்கும் சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான ஆதாரங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்குது, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இது வந்து சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று நோயை உண்டாகக்கூடிய கிருமிகளை எதிர்த்து போராடி எந்த விதமான ஒரு புதுவிதமான நோயும் நம்மளை அட்டாக் ஆகாமல் நம்ம உடலை வந்து பாதுகாத்து கொள்ளும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக சீரக தண்ணீர் இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களான காய்ச்சல், இருமல், சளி போன்றவற்றையும் குணப்படுத்திக் கொள்ளலாம். இதுக்கு நாம பச்சை மற்றும் முழு சீரகத்தை சீரக தண்ணீரில் பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும். ஸோ முழுமையாக நம்ம அந்த சீரக தண்ணீரை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தப்படும். அலர்ஜி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்து நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரல் அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும் மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்கும். அதாவது கல்லீரல் நச்சுக்கிருமிகள் சேர்வது, கொழுப்புகள் படிவது என எதுவுமே இல்லாமல் கல்லீரலை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு ஆரோக்கியமாக சீரக தண்ணீர் வைத்திருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், வயிறு சார்ந்த பிரச்சனையான வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல், எந்த மாதிரி வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த வலி எல்லாம் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் சீரக தண்ணீரை மிகவும் குறைந்த அளவே எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு பயனுள்ளதாக அது இருக்கும். அந்த மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளை சீரக தண்ணீர் சரி பண்ணிடும். வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை வந்து நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் போன்ற நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை பெறுவதற்கு நம்ம சீரக தண்ணீர் எடுத்துக்கிறோம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். அதாவது நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து ஆரோக்கியமாக வைக்கும், செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். சீரக தண்ணீர் நம்முடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுக்கு கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆக்கும், அதாவது துரிதப்படுத்தும். கொழுப்புகள் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கு அப்படின்னா அந்த தேவையில்லாத கொழுப்புகள் வந்து செரித்து நமக்கு ஆற்றலாக மாற்றும். கூடுதலாக குடல் இயக்கத்தை நமக்கு சீரக தண்ணீர் மேம்படுத்தும். அதனால அஜீரணம், வயிற்று வீக்கம், அமிலத்தன்மை, இந்த அசிடிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகும்போது மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படும், அதிக கலோரிகளை இது எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே நம்மளுடைய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை நமக்கு கொடுக்கும். வழக்கமாக நம்ம கொஞ்சமாக சீரக தண்ணீரை குடிக்கும் போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம தாமதப்படுத்த முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இருந்தால் கூட நம்மளுடைய ஏஜ் வந்து வெளி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு சருமத்தில் சுருக்கங்கள், கண் கருவளையங்கள், கரும் புள்ளிகள் இனி எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் கூட ஒரு ஃபேஸோட இருப்போம்.
இதுக்கு நம்ம சீரக தண்ணீரை எடுத்துக்கலாம், இல்லைனா மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ண முடியும்னா பளபளப்பான பொலிவும் நமக்கு கிடைக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது வந்து பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும், முகப்பொருவை அழிச்சிரும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகள், உதடு வெடிப்புகள், முகப்பொருவை எல்லாத்தையுமே வராமல் முன்னாடியே தடுத்துரும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த நச்சுக்கள் வந்து நம்மளுடைய உடலில் நுழையக்கூடியது. ஸோ இதை வந்து முன்னாடியே வந்து என்ன பண்ணலாம்னே தடுக்கலாம். ஏன்னா அது நம்மளுடைய சருமத்தில் நுழைஞ்சிச்சு அப்படின்னா சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைச்சிரும், கரைகள், தளர்வான சருமம் எல்லாம் நமக்கு ஏற்படுத்திடும். அதனால சீரக தண்ணீர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இந்த கிருமிகளை வந்து நம்ம நீக்கிக் கொள்ளலாம். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாம் நீக்கப்படும் போது, அழுக்குகள், கிருமிகள்லாம் நீக்கப்படும் போது முகப்பொரு, கண் கருவளையம், கரும்புள்ளிகள் என எதுவுமே இருக்காது. சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுக்கு சீரக தண்ணீரை நம்ம அளவோடு எடுத்துக்கணும். ஏன்னா சீரக தண்ணீர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம். நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் சூடாயிடும். அதனால அதிகமாக பருகுவதை நீங்கள் தவிர்க்கணும். அளவோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சருமம் ஆரோக்கியமாக இருக்கும், முகப்பொரு நீக்கப்படும். முடி ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு, அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு, அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. இதை குடிக்கும்போது நம்முடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்திக் கொள்ளலாம். சீரக தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் முடியை வந்து வேர்களில் இருந்து ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ளுது. இதனால முடி உதுதலையும் நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ நம்மளுடைய தலைமுடிக்கு சீரக தண்ணீரை பயன்படுத்துவதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக நம்முடைய சர்மத்தை, அதே போல நம்முடைய முடியையும் மாற்றிக்கலாம். சர்மம், முடி உள்ளிருந்து அழகாகும். பொடுகை வந்து எதிர்த்து போராடுவதற்கு நீங்கள் சீரக தண்ணீரால் உங்களுடைய தலைமுடியை வந்து கழுவணும். ஸோ டேண்ட்ரஃப் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சீரக தண்ணீரில் உங்களுடைய முடியை வாஷ் பண்ணிங்கன்னா அதை க்யூர் பண்ணிக்கலாம். கடுமையாக வளரக்கூடிய அடர்த்தியான கூந்தல் உங்களுக்கு கிடைக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பிபி ப்ராப்ளம்லாம் இருக்காது. ரத்த நாளங்களில் கொழுப்புகள் படியாது. ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கும்போது இதயத்தினுடைய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ரத்தம் உறைந்து போவது போன்ற பிரச்சனை எல்லாம் ஏற்படாது. இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கு சீரக தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதயம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் இருக்கிறவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இது அவங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணும். சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, ஸோ அதன் மூலமாக உங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நீங்கள் விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் நலமோடு இருப்பீங்க. இது போல் சீரக தண்ணீர் நிறைய மருத்துவமனைகள் இருக்கிறதால தொடர்ந்து எடுத்துக்கோ. அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சீரக தண்ணீரை சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ளும் போது மருத்துவமைகள் உங்களுக்கு கிடைக்க பெற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.